இன்னைக்கு ஹலோ ஃபுட்டீஸ் தமிழில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை. இப்போது இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து விடுங்க. பருப்பு வந்துட்டு நல்லா கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது இதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வறுத்து விடுங்க போதும். இப்போது இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை எடுத்து சைடில் வச்சுட்டு அதே கடாயில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 10லேருந்து 15 பல் அளவுக்கு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், கலர் எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இதில் வந்துட்டு ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. அதோட 200 ml தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். அடிக்கடி வந்துட்டு கலந்து விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக செய்யக்கூடிய கருவேப்பிலை குழம்பு ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.